தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையால் நள்ளிரவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, சூரல்மலை, முண்டகை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் உயர்வாக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் ஆக்கிரமிப்பு கடைகள் நள்ளிரவில் திடீரென்று அகற்றப்பட்டன. அம்மா உணவகங்களை சீர்படுத்த ரூபாய் 7 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து 1 கன அடி நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக 11 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி கபா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் கிணறு வெட்டும் பணியின் போது 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். வால்பாறை, பொள்ளாச்சியில் மழைக்கு 3 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அளித்துள்ளார். வடலூரில் தனியார் பள்ளியில் ஈட்டி பாய்ந்ததில் மூளைச்சாவு அடைந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை அழைத்து பேசி அரசு தீர்வு காண வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் கிழக்கு மேற்கு கால்வாய்களில் நீர் திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வயநாடு கனமழை மற்றும் நிலச்சரிவு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். 137 நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு ரூபாய் 5 கோடி நிவாரணம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்க தமிழக அரசால் முடியுமா என்று ராமதாஸ் வினா எழுப்பியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் தொழில் வரி உயர்வுபடுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரயிலில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தாம்பரம் ரயில்வே கேண்டீன் உரிமையாளருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. தேனி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பெரியாறு, வைகை அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நிலச்சரிவு வேதனை அளிப்பதாக பாஜக சார்பில் மீட்புக் குழு அமைத்த அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் MBBS கவுன்சிலிங் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் பிரியாணி மேன் என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வருபவர் அபிஷேக் ரவி. இவர் பிரியாணி தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டு வருவதுடன் சர்ச்சைக்குரிய வகையிலும் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகின்றன. கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழ்நாடு அரசு தயார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வடசென்னையில் பல்நோக்கு தொழில் பயிற்சி மையம் அமைக்க மாநிலங்களவையில் MP கிரிராஜன் வலியுறுத்தியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு ராகுல், பிரியங்கா நாளை செல்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவு தேசிய பேரிடர் எனும் அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டுமென அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திமுக சிறுபான்மையினர் நல் உரிமை பிரிவு துணைத் தலைவர் சையது இப்ராஹிம் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 107ஆக உயர்ந்துள்ளது. துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் பால்ராஜ் பன்வார் அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற சரப் ஜோத் சிங் மனுபாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய அணி பதக்கம் வென்று அசத்தியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.